பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் கிருபையை தானமாய் தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தின் முதல் பகுதி வாசிக்கிறேன். இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இந்த கால வேளையில ஆண்டவர் தந்த ஒரு வார்த்தை, இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இந்த உலக வாழ்க்கையில் பல நேரங்கள் நாம் நினைத்தது எல்லாமே ஆமீன் நிறைவேறாத ஒரு சூழ்நிலை வரும். இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்ததுக்கு ஆமீன் விரோதமாய் நாம் எதிர்பார்த்த நன்மைகள் இல்லாததாய் மாறப்படுகிற சூழ்நிலைகள் வரும். ஆனால் அது தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். பலரும் கஷ்டங்களில் நெருக்கங்களில் போகும்போது இதை உணர்ந்து கொள்ளணும். இன்றைக்கு நெருக்கத்தோடு நீ போகும்போது ஏதோ ஒன்றை கற்று தருகிறார். ஆமீன். வறுமையிலும் இல்லாமையிலும் ஆமீன் பவுல் சொல்லுகிறது போல ஆமீன் எல்லா சூழ்நிலையில் மன ரம்யமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன். அதுபோல தெய்வ பிள்ளைகள் ஆமீன் பசி பட்டினியின் உள்ள நிலைமைகள் வரும். ஆமீன் நம்ம எதிர்பார்க்கிற உயர்வு நன்மை இல்லை என்கிற சூழ்நிலையும் தேவன் நமக்கு சில வேளைகள் அனுமதிக்கலாம். அது எதற்காக என்றால் ஆமீன் சில சோதனைகளை ஆமீன் நாம் சகித்து ஜெயித்து அதில் எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். இல்லாமை வரும்போது நம்ம என்ன செய்வோம் என்று எதிர்பார்க்கிறார். நெருக்கடி காலத்தில் இவன் என்ன செய்வான் என்பதை எதிர்பார்க்கிறார். யோபுக்கு வந்த சோதனைகள் நடுவில் அவன் எதை ஆமீன் எதிர்பார்த்தான் என்பது நமக்கு தெரியும் இன்றைக்கு. ஆனால் யோபுக்கு அன்று அது சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. ஒரு பரீட்சையில் போகிறாய், தோத்துறாத, ஃபெயில் ஆயிராதன்னு அவன்கிட்ட எந்த ஒரு இன்டிமேஷனும் கொடுக்கல. ஆனால் அவன் பரீட்சிக்கப்பட்டான், மறுதலிப்பானா இல்லையா என்பதை மட்டும். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் பசி என்கிற ஒரு நிலைமை, இல்லாமை என்கிற ஒரு நிலைமை, ஆமீன் நெருக்கம் என்கிற ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வருவது ஆமீன் தேவன் சொல்கிற பாக்கியவான்கள் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். ஹல்லேலூயா. அது ஆமீன் திருப்தி அடைகிற ஒரு ஆசீர்வாதத்தை தருவதற்கு முன்பு நமக்கு வருகிற பரீட்சை. ஆமீன் நிறைவான நன்மை நமக்கு வருவதற்கு முன்பு குறைவில் தாழ்வில் நீ என்ன செய்வாய், ஆமீன் விசுவாசத்தை காத்துக்கொள்வாயா என்கிற ஒரு பரீட்சை. இந்த கால வேளையில சோர்ந்து போகாது. எந்த இடத்தில் ஆமீன் பலனற்று நன்மை குறைந்து வெறுமை என்கிற நிலை வருதோ அந்த இடத்துல எல்லாம் தேவன் உன்னை உயர்த்த போகிறார், திருப்திப்படுத்த போகிறார். இந்த கண்ணீர் ஒரு நாள் எனக்கு மாறும், இந்த நெருக்கம் எனக்கு ஒரு நாள் மாறும். கர்த்தர் என்னை விசாலத்தில் வைப்பார் என்ற விசுவாசத்தோடு அந்த ஒரு செய்தியை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். நம்பிக்கையோடு ஆமீன் வாழ்க்கையை தொடர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் உம்முடைய கரங்களில் என்னோடு ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. எந்தெந்த நெருக்கடிகளில் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் கடந்து போகிறாங்களோ, எந்தெந்த பாடுகளில் இவர்கள் கடந்து போகிறாங்களோ தகப்பனே, ஒவ்வொருவரையும் பரிசுத்த தேவன் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தடைகளை நீக்கி போடும், எதிர்களை மாற்றி போடும். தெய்வ சமாதானம் இவர்களோடு கூட இருக்கட்டும். அடுவரை வெறுமை என்பது ஒரு திருப்திக்கு முன்னோடியுள்ள சோதனை என்பதை இந்த நாட்களில் கண்டுகொண்டு விசுவாசத்தை காத்துக்கொண்டு பிரியமாய் நடக்க எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. கர்த்தர் செய்ய போறதுக்காய் நன்றி. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். God bless you. Praise the Lord.